என்னம்மா, அன்னைக்கு உன் பையனை அடிச்சிட்டேங்கிறதுக்காக உன் வீட்டில இருந்து என்ன வெளில போக சொன்ன. இன்னைக்கு உன் பையனோட என் வீட்டுக்கு வந்திருக்க. ஏதாவது பிரச்சனையாம்மா? உன் தோள்ல வளர்ந்தவனே நானு. உன்னை கால்ல போட்டு மிதிச்சிட்டோன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கண்ணே. அரவணைச்சு வளர்த்த அண்ணன் கிட்ட நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதானே வந்தேன். மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? ஆளாளுக்கு வளர்ந்துட்டீங்க, அறிவும் வளர்ந்து போச்சு. உன் சின்ன வயசுல உனக்கு அண்ணன் தேவைப்பட்டான். அவன் சின்ன வயசுல அவனுக்கு மாமா தேவைப்பட்டான். இப்ப யாருக்கும் யாருமே தேவையில்லையம்மா. அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணே. அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு. சுமந்தவளை விட என்ன அதிகமா சுமந்தது நீங்க தான் அண்ணே. அவன் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணே. நான் அவன்கிட்ட பேசி பார்த்தேன். அவன் நன்றி கடனுக்காக விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றான். என்னம்மா நன்றி கடன்? அப்படி ஒரு நன்றி கடன். நன்றி உள்ளவனுக்கு நன்றியா இருக்கலாம். நன்றின்னா என்னன்னே தெரியாதவனுக்கு நன்றியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இவனை மாட்டி விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் நான் தான் நம்ம அலையணும். மாமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா. டேய், என்னடா நடக்காது? நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. உன்னை கடத்தி கொண்டு போய் வச்சானே அவன் தானே? அப்படி என்னடா நன்றி கடன்? கடத்துற அளவுக்கு போனவன நம்பி எப்படி அந்த கம்பெனியில வேலை பார்ப்ப? இத செஞ்சவன் வேற எதையும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? டேய் பிரசாத், உனக்கு ஒண்ணுன்னா அது என் தங்கச்சிக்கும் என் பொண்ணுக்கும் சேர்ந்துதான்டா பாதிப்பு. அத புரிஞ்சுக்கோடா. கவிதா காலத்தோட கத்தி சண்டை போட்டுருவா. ஆனா அவ வாழ்க்கையில வெறும் காற்றடிச்ச பொம்மை. அவளுக்கு இந்த பொம்மைய ரசிக்க தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது வெறும் காற்றுன்னு தெரியாது. சொல்லுமா உன் பையனுக்கு, போய் சொல்லு. டேய், மாமா தான் சொல்றாரு இல்ல, அவர் அடிக்கடி சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது அன்னைக்கு எனக்கு புரியல, உன் மேல இருக்கிற பாசத்தினால. ஆனா இன்னைக்கு புரியுது, எங்க அண்ணன் மேல இருக்கிற அன்புனால. விட்டுடா. விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? வீட்டுல உட்காந்துக்கிட்டு வெட்டேத்தியா மோட்டு வளையத்தை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இல்ல ஓ மருமக கவிதாக்கு பிஏவா வேலை செய்ய சொல்றியா? அதுக்கு செத்து போயிடலாமா? டேய் பிரசாத்,
வார்த்தைகளை அளந்து பேசு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விலை இருக்கு. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. என்னடா பேசுற நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வார்த்தைகள் தடிச்சுக்கிட்டே போகுது. சிங்கம்டா அவரு, சிங்கம். ஒரு பையன் கை நீட்டி பேச மாட்டான். நீ என்னடா அண்ணா? அவர் முன்னாடி அவரை பத்தியும் அவர் பொண்ணை பத்தியும் தப்பா பேசுற? அம்மா, விடுமா, விடு. ரத்தத்தோட துடிப்பு அது அப்படி பேச வைக்குது. தோல்ல கிடக்கிற துண்டுக்கும் கால்ல கிடக்கிற செருப்புக்கும் இவனுக்கு வித்தியாசமே தெரியல. மூத்தவங்க சொல்றது முதல்ல இவங்களுக்கு புரியாது. ஒருவேளை புரிஞ்சிட்டா அப்புறம் அது பிடிக்காது. நல்லதானே சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிட்டா நம்ம நல்லதுக்காக தானே சொல்லியிருக்காங்க, நாம ஏன் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். வேகமா ஓடி போய் முட்டு சுவத்து மேல மோதி கீழே விழுந்தவனுக்கு தான் ஏண்டா முட்டாள்தனமா ஓடுன்னு தோணும். அதுக்கு காரணம் அவன் பட்ட அடி. அந்த அடியோட வலி சொல்லி கொடுத்த பாடம். அது அனுபவம் சொல்லி கொடுக்கும் அவன் வாழ்க்கைய. அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். இல்ல மாமா, ரெண்டு பக்கமும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா. நான் நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன். அம்மா, நீ பேசிட்டு வாமா, நான் வெளியில இருக்கேன். பாத்தியாமா, இப்ப கூட அவன் தெளிவா பேச மாட்டாங்கிறான் பாரு. குழப்பத்திலேயே இருக்கான். அண்ணே, அவன் மேல கோவப்படாதீங்க அண்ணே. அவன் நீங்க வளர்த்த புள்ள அண்ணே. ஆறு போன போக்குல அவன் போயிட்டு இருக்கான். நீங்களோ இல்ல நானோ தான் அண்ணே அவனை சரி பண்ணணும். சின்ன வயசுல இருந்து நான் அவனை அடிச்சதே இல்ல. அன்னைக்கு நீங்க அடிக்கும் போது எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் அடிச்சதுக்கு எனக்கு கோபமும் வரல, வருத்தமும் வரல. உங்களுக்கு தெரியாதண்ணே, அன்னைக்கு உங்களை வெளியே போங்கன்னு சொன்னனே, அதுக்கப்புறம் நான் அவனை அடிச்சிட்டேன். எதுக்காக? எங்க அண்ணனுக்காக.
அண்ணே, உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னே. யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் பெத்த மகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கங்காரு மாதிரி என்ன நீங்க சுமந்து சுமந்து வளர்த்தவர் அண்ணே. அதெல்லாம் இவனுக்கு எங்க அண்ணே புரிய போகுது? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு சின்ன கீறல் கூட உங்களுக்குள்ள விழுந்துடக்கூடாது அண்ணே. வலிக்கும் அண்ணே, எனக்கு வலிக்கும். வரேன்னே. உள்ள வெளியில காத்துட்டு இருப்பா அண்ணே. பாவம் இல்ல அவன். வரேன்னே. அப்பா, காஃபி. தேங்க்யூ. என்னம்மா இன்னைக்கு காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஓ, அப்படியாப்பா? அப்படின்னா இன்னைக்கு என் அப்பா மேல பாசம் கூடிடுச்சுன்னு அர்த்தம். அப்பா, அந்த ராமன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்ன உள்ள போக சொல்லிட்டு உங்ககிட்ட தனியா இது பேசினாருப்பா. என்னப்பா பேசினாரு? அது ஒரு முற்று பெறாத பேச்சுவார்த்தைம்மா. முடியாததை பத்தி பேசி என்ன முடிவாக போகுது? சரி, அதை விடுங்க. இந்த வீட்டை மாத்தலான்னு பேசணுமேப்பா, அத பத்தி நீங்க என்னப்பா முடிவெடுத்திருக்கீங்க? கண்ணம்மா, எதை பத்தியும் நான் முடிவெடுக்கல. 3 கோடி ரூபாவை பத்தியும் முடிவெடுக்கல. வீட்டை மாத்துறத பத்தியும் முடிவெடுக்கல. அதுக்கு சரியான நேரம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா இது? திடீர்னு நேரம் காலத்தை பத்தியெல்லாம் நீங்க பேசுறீங்க? நான் பேசுனது அந்த நேரம் காலத்தை பத்தி இல்லம்மா, காலத்தோட சூழ்நிலையை பத்தி. சூழ்நிலை தெரியாம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அப்பா, இது தப்பிக்கிறதுக்கான காரணமா இல்ல எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற தன்னிறக்கத்தோட வெளிப்படா? நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்படி. காலம் காட்டுற வழி. அப்படி சொல்லி நீங்க காத்துக்கு தீ வைக்க பாக்குறீங்க.
நான் காத்துக்கும் தீ வைக்கல, கடலுக்கும் உப்பு போடல. அது என்ன மாதிரி சாதாரணமான ஆட்களாலாம் முடியாதும்மா. ஒருவேளை கடல் நீரை பிளந்துக்கிட்டு தனி மனுஷனா நடந்து போனாரே, அந்த மாதிரி சில தெய்வ பிறவிகளால் வேணால் முடியலாம். ஏன்னா நான் உனக்காக எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுலமா தெளிவான முடிவில் இருக்க? அப்பாக்கு தெரியும், இந்த வீட்டில் 3 கோடி ரூபாய் பணம் இருந்தது. ஆனா எனக்கே சொல்லாம நீயும் லட்சுமியும் சேர்ந்து ஒரு ஆபீஸ் எடுத்தீங்க. உன் பதவி ஏற்புக்கு மட்டும்தான் என்ன கூப்பிட்டீங்க. நானும் வந்தேன். சரி, அதை விடு. 25 லட்சம் ரூபாய் பெருமானமான இந்த வீடு நமக்கு வந்துச்சு. யாராவது ஒருத்தர் அன்னைக்கு கேட்டீங்களா இந்த வீட்டுக்கு போலாமான்னு? உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு 6லிருந்து 60 வரை படத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன். அவமானம்ன்றது வார்த்தைகளில் சுடறது மட்டும் இல்லை, பேசாமலேயே மௌனத்தால சூரணமாக்குறது. அப்படி நாங்க என்னப்பா தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னம்மா தப்பு பண்ணல? நீ ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன படிக்கிறதுன்னு முடிவெடுக்கலாம். காலேஜ் படிக்கும்போது கூட என்ன படிக்கலான்னு முடிவு எடுக்கலாம். வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டெப்ல நீ இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைப்படுற உரிமை கூட இருக்குது. அதை எல்லாத்தையும் அப்பா சரின்னு சொல்லுவேன். ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு பத்தாது. ஆனா நீ முடிவு எடுத்த. உனக்கு யாருமா அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நான் கொடுக்கலையே. முடிவுன்றது அதிகாரத்தை பொறுத்தது இல்லை. புத்திசாலித்தனம்ன்றது படிப்பை பொறுத்ததும் இல்லை. வயசையும் அனுபவத்தையும் பொறுத்தது. படிக்காத எவ்வளோ பேரு எவ்வளவோ நல்ல முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதுல ஜெயிச்சும் இருக்கிறாங்க. பெரியார் மாதிரி. தேளா வாழறது முக்கியம் இல்லம்மா, தேளோட கொடுக்கா வாழறது தான் முக்கியம்.